அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 6th பாலிட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இது மிக முக்கியமான பகுதி. ஸோ பொதுவாக பாருங்கள், ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அதிலிருந்து முக்கியமான கருத்துக்களை எடுத்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு. ஸோ அப்போ கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு எத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கருத்துக்கள் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஒரே முயற்சியில் தாங்க எழுதி முடித்தோம். ஸோ எழுதி முடித்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் மேற்கொண்டோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அடுத்து சரி, ஓகே, 2000 திருத்தங்கள் மேற்கொண்டோம்லங்க. அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை ஆண்டுகள், அதாவது உருவாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது 12th பாலிட்டியில் புக் பேக் கொஸ்டினுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. சரியாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் கிட்ட ஆச்சு. ஸோ அப்போ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சில புக்கில் 17 நாட்கள் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்போ எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26 முழுமையான அரசியல் சட்டத்தை நம்ம எழுதி முடித்து நம்ம அரசியல் நிர்ணய சபைக்கு சப்மிட் பண்ணுறோம். ஸோ அப்போ நவம்பர் 26 தான் அனைத்தும் முழுமை அடைஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அந்த நவம்பர் 26 அப்படின்ற நாளை நம்ம அரசியலமைப்பு சட்ட தினமாக நம்ம கொண்டாடுறோம். மிக முக்கியமான பகுதி. ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்ட தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நவம்பர் 26. சரியாங்க. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவழிஞ்சது அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் அன்னைக்கே செலவழிஞ்சது. சரியாங்க. ஸோ இறுதியாக நம்ம 1950 ஜனவரி 26 அது என்ன ஆகுது, நடைமுறைக்கு வருது. சரியாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி முழுமையான ஒரு தொகுப்பு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.